ட்ரம்புக்கு பயம் வந்துருச்சான்னு தெரியல. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் போட்டிருக்காரு. என்னை கொல்ல நினைத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு பதிலும் அவரே சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத தான் நம்ம பேச போறோம். ஈரானை நோக்கி 20 போர்க்கப்பல் இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது ஏன் அவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயமா அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்வாதாரமே இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் மூண்டுச்சு அப்படின்னா டோட்டலா முடங்கிடும். அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. அது தொடர்பான ஃபோட்டோக்கள்லாம் ஈரான் வெளியிட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இனிமே தான் ஆட்டமே தொடங்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. உங்களை கொலை செய்ய போறாங்களாம்ல அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட போய் கேட்கிறாங்க. யாரு? ரிப்போர்ட்டர்ஸ். அதுவும் எப்படி தெரியுமா கேள்வி கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்லாம்? இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க சீக்கிரமே ட்ரம்ப்போட கதை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்கல்ல விஷுன்னு, அது மாதிரியான ஒரு விஷயமா போய் சொல்லியிருக்காங்க. உடனே ட்ரம்ப் என்ன ஆயிட்டாரு, ஐயோ கொன்றுவாங்களாம் அப்போ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பென்சில்வேனியாவில் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணி அவனை வேற அரெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா இஸ்ரேல்காரங்களுக்கு பலி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபரை கொடுத்தோம். அதான் எரிக்கினுடைய ஹஸ்பண்டை கொடுத்தோம். சரி, இதெல்லாம் போக நம்மளையும் கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இப்போ ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருக்காரு. என்னைய ஈரான் கொன்றுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, இல்லை கொண்டுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஈரானுமே இல்லாம பண்ணிடுவேன். அதை நான் செய்ய மாட்டேன். நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, ஒரு படுகொலை செய்யப்பட்டேன் அப்படின்னா ஒட்டுமொத்த ஈரானையும் அழிச்சிடுங்கன்னு ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். ஸோ என்னுடைய ராணுவ அதிகாரிகள் நிச்சயமாக அதை செஞ்சு முடிப்பாங்க. என்ன பார்க்கறதுக்கு நான் தான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் மனசுல நினைச்சிட்டு இதை பேசியிருக்காரு. ஆக மொத்தத்துல பல ஆண்டுகளாகவே ஈரான் என்னை கொல்ல நினைக்கிறது, அவங்களுடைய ஆசையே எது அப்படின்னா என்னைய கொலை செய்யறது தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரவங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஒரு 3 நாள் துக்க நிகழ்வில் கலந்துக்கிறோம். அதற்கு பிறகு 3ஆம் நாள் காரியம் முடிஞ்ச உடனே கிளம்பி வருவாங்க. இதான் வழக்கமாக நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிற நடைமுறை. இதே மிடில் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான நபர் இறந்து போயிட்டாரு. கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதற்கு பிறகு கத்தாரை சேர்ந்த பிரதிநிதிகள் மட்டும் அவங்களுடைய நாட்டுக்கு திரும்பவே இல்லை. என்னடா கதை அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா, கத்தார்ல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்லாம் ஈரான்ல உட்காந்துக்கிட்டு எப்படியாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சு முடிச்சிடணும். நம்ம இந்த வாய்ப்பை விட்டோம்னா அடுத்து ஈரானை கையில் பிடிக்க முடியாது. அமெரிக்காவும் தொடர்ச்சியா அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்கும். இது மறுபடியும் வேர்ல்டு வார் 3 நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுல கத்தார் அரசு இப்போ தெளிவா இருக்காங்க. இதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை சந்திச்சு எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே ஆகணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க கத்தார் அரசு. இந்த ஒப்பந்தத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஈரான்ல இருந்து ஒரு தகவல் ஒன்று வருது. எங்க ஈரானுக்குள்ளேயே ஒரு பெரிய எண்ணெய் மற்றும் பெட்ரோகெமிக்கல் ஆலையின் மீது ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு. போச்சுங்க, அமெரிக்காக்காரன் தான் பாம்பு போட்டான், கொண்டாங்க, நம்ம எல்லாரையும் கொலை பண்றாங்க அப்படிங்கிற அளவிற்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கத்துக்கிட்டே இரவு நேரத்துல ஜெயிலுக்கு போனார்ல, அந்த மாதிரிலாம் அவங்க கத்தல. பொறுமையா நிதானமா அதை எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? லோரஸ்தான் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய போல்டோக்தார் அப்படிங்கிற எண்ணெய் மற்றும் பெட்ரோகெமிக்கல் சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் அந்த தாக்குதல்லாம் நடக்கலைங்க. அதுவா தீ விபத்து ஏற்பட்டிருக்குங்கிறத விவரத்தை சேகரிச்சுக்கிறாங்க. இது தொடர்பான காட்சிகளும் கிடைச்சிருக்கு பாருங்க. பத்தி எரியுது. ஒரு ஈவெண்ட் இப்போதான் முடிஞ்சிருக்கு. பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு புகை மண்டலமாக காணப்பட்டுச்சுன்னா ஈரான் மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஈரான்ல நடந்தது. கமினி அவர்களுடைய உடல் ஏன் ஈராக்குக்கு போச்சு அப்படின்னு வேற நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் தூக்கிட்டு போக முடியல. ஸோ அதனால ஈராக் பழைய நகரம் பாக்தாத் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மசூதியில் வச்சு மறுபடியும் எடுத்துட்டு வந்தாங்க. இவ்வளவுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஈராக் வரைக்கும் ஏன் போகணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கொஸ்டினா ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான பதில் அவ்வளவுதான். சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது புதுசா ஒரு விஷயத்தை இப்போ அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க. 20 போர்க்கப்பலை இப்போ மிடில் ஈஸ்டை நோக்கி நகர்த்திருக்காங்க. அதுல ஒன்று ஏற்கனவே அடி வாங்கி திரும்பிய USS ஆப்ரஹாம் கப்பலும் இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பலையும் அதுல இணைச்சிருக்காங்க.
ரைட்டா? ஆக மொத்தத்தில் மிடில் ஈஸ்டில் ஒரு பதற்றமான ஒரு சுச்சுவேஷன் தான் எப்பவுமே இருக்கணும். இந்த எப்படி சொல்கிறது, நான் குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிக்கிறது வந்து கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் பிரச்சனையை உருவாக்கித்தான் இங்கே குளிர்காய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குங்கிறதுல அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு என்ன சனிக்கிழமை தானே, சாட்டர்டே. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஈரானுக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. எதுக்காக தெரியுமா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அதை நீ எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாம திறந்து விடணும். நீ கொடுக்குற வழியில நான் போக முடியாது, எனக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல நான் டிராவல் பண்ணி போவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு இப்ப எச்சரிக்கை விடுத்திருக்கு அமெரிக்கா. பட் ஈரானுக்கு இவங்க கொடுத்திருக்காங்களே எச்சரிக்கை, அதை ஈரான் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அட போயாங்கிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்களா, இல்ல நிஜமாவே ஐயா சாமி கும்பிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டை திறந்து விட போறாங்களா? அது கொஸ்டின் மார்க். ஜெர்மனியை சேர்ந்த நிறுவனங்களுக்கு கத்தார் அரசு இப்போ முட்டுக்கட்ட போடுது. சரி, இந்த வோல்க்ஸ்வாகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் பார்த்திருப்பீங்க. இது இஸ்ரேலுடைய கம்பெனி தான். ஜெர்மன்ல அதிகமான அளவுல உற்பத்தி ஆலைகள் அவங்களுக்கு இருக்கு. இப்போ பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிகையில இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி படிச்சு பார்க்கும்போது ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சது. இஸ்ரேலுக்கு ராணுவ உபகரணங்களை விற்பனை செய்யக்கூடிய ஜெர்மன் நிறுவனங்களை கத்தார் தடுத்து நிறுத்துது அப்படின்னு தான். அப்போ கத்தார் யாருக்கு ஆதரவா செயல்படுது? ஈரானுக்கு ஆதரவா செயல்படுதுன்னு அர்த்தம். இப்போ கத்தாருடைய QIA, ரைட்டா, அவங்க அது தொடர்பான நிதியம் சொல்லுவாங்க. அந்த நிதியம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வோல்க்ஸ்வாகன் இருக்குல்ல, அதனுடைய 3வது பெரிய பங்குதாரர் அவங்க யாரு? கத்தாரோ இந்த கார் கம்பெனி வச்சிருக்காங்கல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் WWWன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்கல்ல கார்ல எல்லாம் போகும்போது முன்னாடி சிம்பிள், அந்த கம்பெனிக்காரங்களும் கத்தாரும் ரொம்ப க்ளோஸ் தான். இருந்தாலும் அவங்க வந்து இஸ்ரேலுக்கான ராணுவ உபகரணங்களை செஞ்சு கொடுக்குறாங்கிறதுனால அந்த கம்பெனிக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க கத்தார். இப்ப புரியுதா கத்தார் ஏன் ஈரான்ல போய் உக்காந்துருக்காங்க? ஈரான்ல போய் உக்காந்து இருக்கிறவங்க ஈரானுக்கு சாதகமா தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஏகப்பட்ட செய்திகள் மூலியமா நம்ம உறுதிப்படுத்த முடியுது. பிப்ரவரி 28 கமினி அவர்களை கொலை செஞ்சதற்கு பிறகு இஸ்ரேல் ரொம்ப சூதானமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் மார்ச் மாதம் முழுவதுமாக நடந்திருக்கக்கூடிய அந்த போர்ல இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, உடஞ்சு போயிடுச்சு. அப்போ உடஞ்சு போன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மறுபடியும் போர் வந்துச்சுன்னா வேணுமே, அதுக்கு எங்கே போய் வாங்குறது? அப்போ அதுக்கு முதல்ல உபகரணங்கள் வேணும். ஃபிட் பண்ணிடலாம் எல்லாத்தையும், ஆனால் பொருட்கள் இருந்தால் தானே எல்லாத்தையும் வரிசையாக வச்சு ஃபிட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் ரஃபேலும் இந்த வோல்க்ஸ்வாகன் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து தான் இஸ்ரேலுக்கு கிடைக்குது. இப்போ ஹாம்பர்க் அப்படிங்கிறத தளமாக கொண்டிருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமான ஹப்பாக் லாய்டு அங்கே QAA கணிசமான பங்குகளை வச்சிருக்கிறது தெரிய வருது. இஸ்ரேலிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமான ஜிம்மு இதை கையகப்படுத்தக்கூடிய திட்டத்தையும் அந்த நிறுவனம் இப்போ நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற தகவல். ஆக மொத்தத்தில் இஸ்ரேலுக்கான ஆப்பை கத்தார் பட்டை தீட்டி வச்சிருக்காங்க. ரெடியா பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு தான் ஈரான் இப்போ கத்தாரை விட்டு இஸ்ரேலுக்கு ஆப்படிச்சிட்டு இருக்கு. ஆனால் போங்கடா, நீங்க என்னமோ பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்னமோ பண்ணுங்க, யாரு கூட வேணாலும் பேசிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் அடுத்ததாக மறுபடியும் அணுசக்தி தளத்தை வந்து கட்ட தொடங்கிட்டேன்ப்பா. கமினி அவர்களுடைய அந்த மறைவுக்கு அமெரிக்காவில் இருந்து எனக்கு ஒரு உசுறு தேவைப்படுது, இஸ்ரேலில் இருந்து நல்ல மனிதர் நெதன்யாகுவினுடைய உசுரும் தேவைப்படுது, எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ஈரான்ல மறுபடியும் அணுசக்தி தளம் ஒன்றை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்பெஷல் நியூஸ். பார்ச்சின் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தலாக் 2 அப்படிங்கிற அணுசக்தி தளம் இருக்கு. அந்த அணுசக்தி தளத்தை தான் இப்போ ஈரான் மறுபடியும் கட்ட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதை செயற்கைக்கோள் படங்களும் உறுதிப்படுத்துது. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் செம்மல ஈரான் வேற லெவல் பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு போர் அப்படின்னு நடக்குது அப்படின்னா காசு வேணும்ல, காசு இல்லாமல் எப்படி போர் நடத்துறது? எப்பயுமே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு அஜித்குமார் படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி இப்போ முஸ்தபா கமினி அப்படிங்கிறவர் ஈரானுடைய உச்ச தலைவர். அவருக்கு இந்த போர்லாம் நடத்துறதுக்கு பண உதவி செய்யணும். அப்போ இந்த நிதியை யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டா துபாயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் கொடுக்குறாரு அப்படின்னு யார் சொல்றா? அமெரிக்கா சொல்றாங்க. இது அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, ஈரான் நாட்டை சேர்ந்த அலி அன்சாரி இஸ்லாமிய குடியரசின் உயரிய தலைவரான முஸ்தபா கமினிக்கு நிதி உதவி அளிக்கக்கூடிய முக்கிய நபர் அப்படின்னு
அமெரிக்காவினுடைய நிதியமைச்சகத்தினுடைய அறிக்கையில இப்ப சுட்டி காட்டியிருக்காங்க. கூடிய விரைவிலேயே அவர் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில காரணங்கள் கருதி அந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஓகேவா? ஈரான்ல 90 இடங்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அட்டாக் நடத்தினாங்க. இதுல S-300 ஏவுகணை இருக்குல்ல, அது அமெரிக்காவினுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டம் $120 மில்லியன் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தியும் கசிஞ்சிச்சு. பதிலடி நடவடிக்கை கொடுக்கறதுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் நாங்க இப்ப விடுறோம். அடுத்ததாக பேச்சுவார்த்தை இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஈரான் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது அப்படிங்கிற செய்தியையும் கொடுத்துருக்காங்களாம். இந்த 2 நாடும் சேர்ந்து ஒரு புறம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஒரு புறம் என்னன்னா அட்டாக்கையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் செய்திக்கு பஞ்சம் இல்லை, தினந்தோறும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது தான் இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் உறுதிப்படுத்துது. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய அத்துணை தகவல்களையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.